அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழில் சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்த்து வந்துட்டு இருக்கோம். சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல 18 மேற்கணக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது எட்டு தொகை 10 பாட்டு இந்த 2 பிரிவுகளை உடையது. அதுல எட்டு தொகையை பத்தி தான் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே நம்ம 5 நூல்கள் பார்த்துட்டோம். ஆறாவதாக ஒரு நூல் பார்க்க போறோம். அதுதான் கலித்தொகை. என்னது? கலித்தொகை அப்படின்ற நூலை பத்தி தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். நல்நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறமென்று இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்? பரிபாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப கலித்தொகை பார்க்க போறோம். கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் களி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. களி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஏன் களி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னா இதனுடைய பாவகை கலிப்பா. இதனுடைய பாவகை கலிப்பா வகையை சார்ந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எட்டு தொகை நூல்கள்ல 8 தொகை நூல்கள் இருக்கும். 8 தொகை நூல்கள் இருக்கும் இல்லையா? அந்த 8 தொகை நூல்கள்ல 6 நூல்கள் ஆசிரியப்பாவினால் ஆனது. 6 நூல்கள் ஆசிரியப்பாவினால் ஆனது. ஒரு நூல் பரிபாட்டு என்னும் பாவகையினால் ஆனது. ஒரு நூல் பரிபாட்டு அப்படின்ற பாவகையினால் ஆனது. அதுதான் பரிபாடல். இன்னும் ஒரு நூல் கலிப்பா என்னும் வகையினால் ஆனது. அதுதான் கலித்தொகை. அப்ப கலிப்பா அப்படின்றதுல இருந்து கலித்தொகை அப்படின்ற பேர் வந்துச்சு. அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. எட்டு தொகையில 6 நூல்கள் ஆசிரியப்பாவினால் ஆனது. ஒரு நூல் கலிப்பா மற்றும் ஒரு நூல் பரிபாட்டு அப்படின்ற பாவகையினால் ஆயிருக்கும். இந்த கலித்தொகைக்கு தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா நல்லந்துவனார். இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். தொகுத்தவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். புலவர். தொகுப்பித்தவர் தொகுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா மன்னர் யாருன்னு கேட்டா பேர் தெரியாது. தொகுப்பித்தவரோட பேரு தெரியாது. ஆனா தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். இது அகநூலா புறநூலா அப்படின்னு கேட்டா அகநூல். இது ஒரு அகநூல். அகநூல்னா நமக்கு என்னது? அன்பை பற்றியும் காதலை பற்றியும் நல்ல எண்ணங்களை பற்றியும் கூறக்கூடியதான் அகநூல். புறநூல்னா நமக்கு என்னது? வீரத்தை பற்றியும் கொடையை பற்றியும் சொல்லக்கூடியது. அகநூல்ல மன்னர் ஓட பேர் வராது. ஆனா புறநூல்ல மன்னருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப இந்த கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 150 பாடல்கள் இருக்கு. மொத்தம் 150 பாடல்கள் இருக்கு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா 149 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 149 பிளஸ் 1 அதாவது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 150 பாடல்கள். எப்படி? கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 150 பாடல்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஏற்கனவே 400 பாடல்கள் இருக்கும். தனியா என்ன இருக்கும்? ஒரு கடவுள் வாழ்த்து பாடி வச்சிருப்பாங்க. யாரு? பிற்காலத்துல பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடி வச்சிருப்பாரு. ஆனா இந்த கலித்தொகைக்கு என்ன பண்ணிருக்காங்க? அப்பயே முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க? தொகுக்கிறப்பயே என்ன பண்ணிட்டாரு? நல்லந்தூனார் ஒரு கடவுள் வாழ்த்த பாடி வச்சுட்டாரு. அப்ப 149 பாடல்கள் இருக்கு. அது இல்லாம ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கு. சேர்த்து தான் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 150 பாடல்களே உடையது. மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா 5 புலவர்கள் தான் பாடியிருக்காங்க. மொத்தம் 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. 150 பாடல்கள் 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. கலிப்பாவினால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். துள்ளல் ஓசையினால் ஆனது. கலிப்பாக்கு என்ன ஓசை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலிப்பாக்கு என்ன ஓசை? துள்ளல் ஓசை அப்படின்றதான். மொத்தம் பா அப்படின்றது 4 வகைப்படும். ஒரு பாக்கும் என்னது? ஒரு ஓசை இருக்கும். அதெல்லாம் நம்ம இலக்கணம் பார்க்கறப்ப பாவோம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலிப்பா அப்படின்றது என்னது? துள்ளல் ஓசையை உடையது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 150 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5 புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா 5 திணைகளை பற்றி தான் பாடியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 5 திணைகளை பற்றி தான் பாடியிருக்காங்க. இது எங்கேயோ நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. 5 திணைகளை பற்றியும் பாடியுள்ள பாடல்கள் எது நமக்கு? ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறும் என்ன பண்ணியிருப்பாங்க? 5 திணைகளை பற்றியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐங்குறுநூறுலையும் பாடியிருப்பாங்க. இந்த கலித்தொகையிலையும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 5 திணைகளை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க? பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்ப ஐந்திணைகளை பற்றி பாடப்பட்ட நூல் எது எது? நமக்கு ஐங்குறுநூறும் 5 கலித்தொகையும் நம்ம இங்கே குறிப்பிடலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் 5 திணைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னையும் களி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிஞ்சிக்களில 29 பாடல்கள் இருக்கு. யார் பாடியிருக்கா? கபிலர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார் நமக்கு? குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர் தான் நமக்கு என்னது? குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். அப்ப குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர். குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர். முல்லை திணை பொறுத்த வரைக்கும் 17 பாடல்கள் இருக்கு. நல்லுருத்திரனார். நல்லுருத்திரனார் அப்படின்னு வரும். நல்லுருத்திரனார் அல்லது நல்லுருத்திரன் அப்படின்னு சொல்லலாம். மருத திணையை பொறுத்த வரைக்கும் 35 பாடல்கள். மருத நிலநாகனார். மருத நிலநாகனார். நெய்தல் திணையை 33 பாடல்கள் நல்லந்துவனார் பாடியிருக்காரு. நெய்தல் திணைக்கு நல்லந்துவனார் அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பாலை திணையை பொறுத்த வரைக்கும் 35 பாடல்கள். பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யார?
பெருங்கடுங்கோன. ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் பாலைத்திணை பாடுவார் அதிகமா. அதனால பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கபிலர் குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 149 பாடல்கள் வந்துரும். இது இல்லாம தொகுத்தவர் யார் நமக்கு? நல்லந்தோனார் தான் தொகுத்திருக்காரு இல்லையா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு? நெய்தல் கலியும் அவர் தான் பாடியிருக்காரு. நெய்தல் கலியை பாடிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அது ஃபுல்லத்தையும் தொகுத்துட்டு கடவுள் வாழ்த்தையும் பாடியிருக்காரு. அப்ப நமக்கு இங்க எக்கச்சக்க பேர்லாம் இல்ல. நல்லந்தோனார் இங்க ரொம்ப 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 முக்கியமான இடம் வகிப்பாரு. ஏன்? அவரு நெய்தல் கலியும் பாடியிருக்காரு. அந்த நூல கலித்தொகை அப்படின்ற ஒரு நூலை என்ன பண்ணியிருக்காரு? தொகுத்தும் கொடுத்திருக்காரு. அதுக்கு கடவுள் வாழ்த்தும் கொடுத்திருக்காரு. யாரு? நல்லந்தோனார் அப்படின்றவர். அப்ப இந்த கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 150 பாடல்கள் இருக்கு. அதுல நல்லந்தோனார் மட்டும் பாடிய பாடல்கள் எத்தனை? 33 பிளஸ் 1 என்னது? நமக்கு நல்லந்தோனார் மட்டும் பாடிய பாடல்கள். கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா சிவனை பற்றி பாடியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து சிவன் அப்படின்ற கடவுள் இருக்கார் இல்லையா? அந்த கடவுளை பற்றி பாடக்கூடியதான் இந்த கலித்தொகையோட கடவுள் வாழ்த்து. கலித்தொகையோட கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி பெருமையாக பேசக்கூடியது. இதனுடைய சிறப்பு பெயர்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கற்றறிந்தார் ஏத்தும் களி நல்லற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு வரி பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஏத்தும் அப்படின்னா புகழும் களி. கற்றறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்களாம்? படிச்சவங்க அதிகமா புகழ்ந்துரைப்பாங்களாம். இந்த நூலை பத்தி என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்து பேசுவாங்க. இந்த நூலை படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்து பேசுவாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க? கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இதனுடைய சிறப்பு பெயர். அது மட்டும் இல்லாம கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி பயின்றவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நூலை எடுத்து படிப்பாங்க. இந்த நூலை எடுத்து படிச்சா அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்கள் கிடைக்கும். அதான் கல்வி வளார் கண்ட களி. அப்ப இது என்னது? கல்வி கற்றவர்கள் புகழ்ந்துரைக்கும் ஒரு நூலாக விளங்குவது இதுதான் நமக்கு கலித்தொகை தான். அப்ப கலித்தொகை நமக்கு நல்ல ஒழுக்கங்களை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடியது. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாண்டிய நாட்டை பற்றி மட்டுமே தான் பேசும். பாண்டிய நாட்டை பற்றி மட்டுமே தான் பேசும். பரிபாடலும் இப்படிதான் இருந்துச்சு நமக்கு. பாண்டிய நாட்டை பற்றி மட்டுமே பேசக்கூடியதாக இருந்துச்சு. எட்டு தொகையில் காலத்தால் பிந்தியது. எட்டு தொகையில காலத்தால் பிந்தியது. அதாவது இப்ப எட்டு தொகைனா என்ன? நமக்கு 8 நூல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது. மன்னர் என்ன பண்ணுவார்? படிச்சுட்டு போயிட்டு தொகுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் அனுப்புவாரு. அந்த புலவர் என்ன பண்ணுவாரு? அதே மாதிரி பாடல்களை தொகுத்து கொடுப்பாரு. இப்படி சேர்க்கப்பட்டதான் அது. தொகுத்து கொடுக்கப்பட்டதான் அது. நம்ம இந்த எட்டு தொகை அப்படின்ற நூல். இதுல ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பழைய நூல் இருக்கிறதுலே பழைய நூல் எது அப்படின்னு கேட்டா புறநானூறு. இருக்கிறதுலே பழைய பாடல்கள். அதாவது நமக்கு செக் பண்ணுவாங்க இல்லையா? இது இந்த காலத்தை உடையது அப்படின்ட்டு. அதுல நமக்கு பழைய நூல் எது அப்படின்னு கேட்டா பழைய பாடல்கள் உள்ளது எது அப்படின்னு கேட்டா நமக்கு புறநானூறு. அதே மாதிரி நமக்கு ஓரளவு எட்டு தொகையிலேயே பிந்தியது. எட்டு தொகையிலே லாஸ்ட் கடைசி காலத்துல எது அப்படின்னு கேட்டா நமக்கு எதுதான்? கலித்தொகை தான். அப்ப எட்டு தொகையில இப்ப இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு புறநானூறு ஒரு கிமு 300ல கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதுல நடுவுல உள்ள ஒரு 6 நூல்களும் நடுவுல கிடைச்சிரும். நமக்கு கலித்தொகை வந்து லாஸ்டா என்ன பண்ணும்? கிமு 100ல கிடைச்சிருக்கும். அப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது புறநானூறு, இது கலித்தொகை. நடுவுல எல்லாமே வந்துரும். அப்ப காலத்தால் பிந்தியது. காலத்தால் பிந்தியது எது நமக்கு? கலித்தொகை. காலத்தால் முந்தியது எது நமக்கு? புறநானூறு. காலத்தால் முந்தியது புறநானூறு. காலத்தால் பிந்தியது கலித்தொகை. இது நாடக பாங்கில் அமைந்திருக்கும். என்ன பண்ணியிருக்கும்? நாடக பாங்கில் அமைஞ்ச ஒரு நூல். நாடகம் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? நல்ல கருத்துக்களை நாடகம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏறுதழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல். சங்க நூல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு இல்லையா? அந்த ஏறுதழுவுதல் பற்றி கூறும் ஒரே ஒரு சங்க நூல் எது மட்டும்தான்? நம்ம கலித்தொகை மட்டும்தான். அது இல்லாம காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூலும் இதான். காமக்கிழத்தி அப்படின்ற வேர்டு முக்கியம். காமக்கிழத்தி அப்படின்றவங்க பேசுற ஒரே ஒரு சங்க நூலும் இதுதான். அது இல்லாம இதுல எப்படி இருக்கும்னா கைக்கிளை பெருந்திணை பாடல்கள் இருக்கும். கைக்கிளை பெருந்திணை பாடல்கள் இருக்கும். கைக்கிளை அப்படின்னா ஒன் சைடு லவ் பத்தி சொல்றது. பெருந்திணை பாடல் அப்படின்னா கூடாத காதல் பற்றி, அதாவது இல்லீகல் லவ் பத்தி சொல்றது இந்த பெருந்திணை பாடல்கள். இந்த மாதிரி பாடல்களும் என்ன பண்ணிருக்கு? கலித்தொகையில அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி பாடல்கள் அமைஞ்சிருக்க ஒரு சங்க நூலும் இதுதான் நமக்கு கலித்தொகை தான். கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளைனா என்னது? ஒன் சைடு லவ். பெருந்திணைனா இல்லீகல் லவ் அப்படின்னு சொல்லலாம். நெய்தல் களி பாடல் ஒண்ணு நமக்கு புக்ல ஃபேமஸான ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுதான் டீட்டெயில். என்னது? இவ்வளவுதான் டீட்டெயில். கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு உரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டா விளக்கம் எழுதினவர் யாரு? நச்சினார் கிணியர். இதற்கு உரை எழுதியவர் யாரு? நச்சினார் கிணியர் அப்படின்றவர் தான் உரை எழுதியிருக்காரு. இதை பதிப்பிச்சு வெளியிட்டவர் சீவை தாமோதரம் பிள்ளை. சீவை தாமோதரம் பிள்ளை அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. நம்ம இந்த உரை எழுதியவங்க பதிப்பிச்சவங்க யாரை தொகுப்பித்தாங்க, அடி வரையறை எல்லாமே என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல, அதாவது அகநானூறு புறநானூறு 8 நூல்களும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன பண்ணுவோம்? பாக்ஸ் போட்டு பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப இதுக்கு உரை எழுதியவர் யாரு? நச்சினார்க்கினியர், பதிப்பிட்டு வெளியிட்டவர் சீவை தாமோதரம் பிள்ளை அப்படின்றவர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஒரு ரிவிஷன் பாத்துருவோமா? கலித்தொகையை பொறுத்தவரைக்கும் தொகுத்தவர் நல்லந்தூணார். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, நெய்தல் கலியும் பாடியிருக்காரு, கடவுள் வாழ்த்தும் அவர் தான் பாடியிருக்காரு. தொகுப்பித்தவர் பேர் தெரியாது. இது ஒரு அகநூல். மொத்தம் 149 பிளஸ் 1 150 பாடல்கள். 5 புலவர்கள் பாடியிருப்பாங்க. ஒரு ஒரு திணையும் ஒரு ஒரு புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. பாவகை கலிப்பா அப்படின்ற ஒரு பாவகையினால பாடியிருக்கும். அதனாலதான் இதுக்கு கலித்தொகை அப்படின்ற பேர் வந்திருக்கும். 5 திணைகளை பற்றியும் கூடியிருக்கும். குறிஞ்சி 29, முல்லை 17, மருதம் 35, நெய்தல் 33, பாலை 35, கடவுள் வாழ்த்து 1. மொத்தம் 150 பாடல்கள். இதெல்லாம் ஆசிரியர்கள். இந்த குறிஞ்சி திணை எழுதினவங்க இவங்க, முல்லை திணை எழுதினவங்க இவங்க அப்படின்ற டீட்டெயில். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி பாடியிருக்காரு யாரு, நல்லந்தூணார் என்ன பண்ணியிருக்காரு, சிவனை பற்றி பாடியிருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெய்தல் திணையை பாடியிருக்காரு, கலித்தொகையை தொகுத்திருக்காரு, கலித்தொகைக்கு என்ன பண்ணியிருக்காரு, கடவுள் வாழ்த்தும் எழுதியிருக்காரு. இதோடைய சிறப்பு பெயர்கள் கற்றறிந்தார் ஏத்தும் களி மற்றும் கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாட்டை பற்றி மட்டுமே பேசும், பாண்டிய நாட்டை பற்றியும் பாண்டிய மன்னர்களை பற்றி மட்டுமே பேசும். மதுரையை பற்றியும் ஒரு சில பாடல்கள் இதுல இருக்கு. எட்டு தொகையில் காலத்தால் பிந்திய நூல், எட்டு தொகையில காலத்தால் பிந்திய நூல் எதுதான், நமக்கு கலித்தொகை தான். எட்டு தொகையில் காலத்தால் முந்திய நூல் நமக்கு புறநானூறு. அதே மாதிரி நாடகப்பாங்கில் அமையப்பெற்ற நூல், நாடகப்பாங்கில் அமையப்பெற்ற நூலும் நமக்கு கலித்தொகை தான். ஏறுதழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூலும் இதுதான், நமக்கு கலித்தொகை தான். காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூலும் இதுதான். கைக்கிளை பெருந்திணை பாடல்கள் போன்ற பாடல்களும் என்ன பண்ணியிருக்கும், இந்த கலித்தொகையில அமைஞ்சிருக்கும். அது இல்லாம உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர், பதிப்பித்து வெளியிட்டவர் யாரு, சீவை தாமோதரம் பிள்ளை. இப்ப நமக்கு ஸ்கூல்ல உள்ள ஒரு முக்கியமான பாட்டு, இதை நம்ம என்ன பண்ணிருப்போம், எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் வௌவல், புறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கலித்தொகை எதை பத்தினது அப்படின்ற டீட்டெயில் நல்லா தெரிஞ்சிடும். அதாவது இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல், ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அதுக்கு என்ன அர்த்தம், இல்வாழ்வுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல் அப்படின்னு அர்த்தம். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, அதாவது பாதுகாப்பது என்பது அன்புடையோரை பிரியாமல் வாழ்தல், அன்புடையோரை பிரியாமல் வாழ்தல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்ப பண்பெனப்படுவது சான்றோர் வழியறிந்து ஒழுக வேண்டும், சான்றோர் வழியறிந்து என்ன பண்ணும், இருக்கணும். அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அப்ப அன்பெனப்படுவது என்னது, சுற்றம் தழுவி வாழ்தல், சுற்றம் என்ன பண்ணும், எல்லாட்டையும் அன்பா இருக்கணும். அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், அறிவெனப்படுவது எது, பேதையாருடைய சொல்ல பொறுத்துக்கணும். பேதையார் அப்படின்னா என்னது, நமக்கு மேதை அப்படின்னா அறிவாளி, பேதை அப்படின்னா முட்டாள். பேதையாரோட சொல்ல என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாது. செறிவெனப்படுவது கூறியது மறாமை, செறிவுனா என்னது, கூறியது மறக்காம இருக்கதான் அது செறிவெனப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன இருக்கு, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, அதாவது பிறர் சொன்ன சீக்கிரட்டை நம்ம காப்பாத்து வைக்கணும். முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல், முறை அதாவது நீதி முறைமை அப்படின்னா என்னன்னு கேட்டா என்னது, ஒருபால் கோடாமை, ஒருவருக்கு ஒரு இதா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருபால் கோடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருபால் கோடாமை, அதாவது நீதிக்கு செலுத்துறப்ப யார் பக்கமும் சாயாம என்ன பண்ணும், சேமா இருக்கணும். ரெண்டு பக்கமும் ரீசன் கேட்டு என்ன பண்ணும், நமக்கு கரெக்டான நீதியை வழங்கணும். அதுதான் முறை எனப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல், அதாவது பொறுமை எனப்படுவது என்னது, இகழ்வாரல், நம்மளை இகழ்ந்து பேசுறவரையும் பொறுத்து இருக்கணும் அப்படின்றதான் இதற்கான அர்த்தம். அப்ப இன்னைக்கு கலித்தொகை அப்படின்ற ஒரு டீடைல் பார்த்துருக்கோம், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம அடுத்த வகுப்புல அகநானூறு புறநானூரை பற்றி பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், சங்க காலம் முடிஞ்சா ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டுருவோம் ரிவைஸ் பண்ணிட்டு. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.